நம்முடைய பரிணாம வளர்ச்சி என்பது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்களை சார்ந்தது அல்ல. நாம் உண்ணும் உணவை சார்ந்தது அல்ல. சரி, நாம் தாவர உணவு தான் உட்கொண்டுட்டு இருக்கோம். அதனால பரிணாமத்தில வளர்ந்திருக்கோம் அப்படின்னா, சுனாமி வந்தது. இயற்கை பேரிடர் நெறைய வருது. தாவர உணவுகள் சாப்பிடுபவர்கள் தப்பிக்க முடியவில்லையே! ஆனா, அதே அந்தமான் நிக்கோபார் தீவுல இருந்த நம்முடைய கா காடுகளில் இருந்த நம்முடைய மக்கள், அவர்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கள் அல்லது அந்த மாமிசங்களை உட்கொண்டு வாழ்கிறார்கள். அப்போ இயற்கை பேரிடர்களிலிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல எங்க அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது எது முதன்மையானது தெரிகிறது? இயற்கையோடு சார்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் அவர்களுக்கு இயற்கை பரிணாமம் ஆகிறதா? இல்லை நான் செயற்கையாக பயன்படுத்தக்கூடிய